தேங்காய் தக்காளி பழம் அரைச்சாச்சு. இப்போ தண்ணி தெளித்து நான் பிசைய போகிறேன். நம்ம ஒரே தடவை தண்ணி தெளிக்கக்கூடாது, ஒரே தடவை தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து பிசையணும். இப்போ மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம், காய் பார்க்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லி. நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் தேங்காய் அரைச்ச விழுத சேர்த்திக்க போகிறேன். பாருங்க, தக்காளி பழம், தேங்காய். இப்போ சப்பாத்தி திரட்டிக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் வேறு அடுப்புக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் குருமா. இது வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்ணும். ஏன்னா இது வந்து ப்ளட்டு இல்லாதவங்க இது சாப்பிட்டா ப்ளட்டு நல்லா ஊறும். எனக்கு ஒரு தடவை ப்ளட் இல்லாமே இருந்தது உடம்புல. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக என் ப்ளட்டெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் இதை அடிக்கடி சாப்பிட்டு நல்லா ப்ளட் ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நான் ஒரு ஹோட்டலில் சப்பாத்திக்கு இந்த குருமா கொடுத்துருந்தாங்க. நான் சாப்பிட்ட அன்னையிலேருந்து இந்த குருமாவை நான் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கோடு சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம். இது போல் குருமா சப்பாத்திக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ.